நாம் இரண்டாம் வார்த்தையாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் 43ஆம் வசனம். நோக்கி, ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே இந்த நாளை நீர் என்னை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த இரண்டாம் வார்த்தை ஆண்டவரே நாங்கள் தானிக்க நீங்க உதவி செய்யுங்க ராஜா. இயேசுப்பா ஆண்டவரே, இதற்கு ஆண்டவரே நீர் பேசின வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யுங்க ராஜா. இயேசுப்பா அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அவர் கூட 2 கல்லர்கள் அவரோட சேர்ந்து அறையப்பட்டிருந்தாங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் அவன் கேட்டதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாருல இல்லையா? கொடுத்தாரு, அப்பவே கொடுத்தாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் என்னப்பா இவ்வளவு லேட்டாகுன்னு சொல்ற, நீ பண்ண பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சுட்டுக்கிற, அவ்வளவுதான் உனக்கு வாழ்க்கை முடிஞ்சுச்சு அப்படின்னு எதுவும் சொல்லல. அப்புறம் நீ போய் ஏதாவது சர்ச்சில் சேர்ந்துருக்கணும்ப்பா, இல்ல ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும், அப்பதான் உன்னை காப்பாத்திக்க முடியும், அப்பதான் நீ பரலோகத்துக்கு வரு அப்படின்னு எதுவும் சொல்லல. ஆண்டவர் அந்த தருணத்தை அந்த சுச்சுவேஷன் ஆண்டவர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு. அங்க இனி அவன் போய் எதுவும் சர்ச்சில் சேர முடியாது, ஞானஸ்தானம் எடுக்க முடியாது, இனி அவன் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அவனோட சூழ்நிலையும் அந்த நிலையில இருக்கு. அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் கேட்டதை அது அப்படியே ஆண்டவர் அவனை மன்னிச்சு ஆண்டவர் அவனை நித்திய ஜீவனை அவனுக்கு தந்தறினார். இப்ப நம்முடைய ஆண்டவர் யார் என்றால், சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது சங்கீதம் 21ஆம் அதிகாரம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளும் தேவன். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். இப்ப பாத்தீங்கன்னா வேதத்துல நிறைய பேர் இருக்காங்க. சாலமோனுக்கு ஞானத்தை தந்தருளினார். வேற யாரு? சாமுவேலுக்கு தரிசனத்தை தந்தருளினார். வேற? ஏசாயாவுக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். யோகுவுக்கு 2 ஆசீர்வாதத்தை தந்தருளினார். இந்த மாதிரி ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க என்ன விருப்பமோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமா ஆண்டவர் தந்தருவார். ஆனா ஆண்டவர் இப்ப நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், அவர் மத்த எல்லாம் இப்ப நான் சொல்றது எல்லாமே நம்மளுக்கு ஏதாவது இருந்திருக்கும், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்ம பெற்றிருப்போம். ஆனா ரொம்ப முக்கியமான இன்னொரு காரியம் என்னன்னா, அவர் எதுக்காக வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வசனத்துலதான் ஆண்டவர் ஏன் வந்தாரு, அவர் வந்ததுக்கான நம்ம வாழ்க்கையில அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற வார்த்தை இதுலதான் இருக்கு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆமென். அவர் நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, நம்மளை நல்லா வாழ வைப்பாரு, நம்மளுக்கு எல்லாத்தையும் தருவாரு அப்படின்னு இருக்கிறதும், இன்னொரு காரியம் நம்மளுக்கு அவர் பாவம் பண்ணிட்டு நிச்சயத்தை நமக்கு கொடுத்து நம்மள நித்திய ஜீவனை கொண்டு போவதற்காக தான் ஆண்டவர் இங்க நம்ம பூமிக்கு வந்தார். அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். ஒரு கதை இருக்கு. என்னன்னா, மனுஷன் குயில் கிட்ட போய் சொல்லணும், நீ குயில் உன் வாய்ஸ் நல்லா இருக்கு, ஆனா நீ இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா. அப்புறம் கடல் கிட்ட போய் சொல்லணும், கடலே உன்கிட்ட உப்பு இல்லைன்னா அது நீ நல்லா இருந்திருப்ப, அது நல்லா இருந்திருப்ப அப்படின்னு. அவர் இன்னொன்று ரோஜா கிட்ட போயிட்டு, ரோஜா பூவே உன்கிட்ட முள்ளு இல்லைன்னா நீ ரொம்ப சூப்பரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்து சொல்லிச்சான். யாரு ஃபர்ஸ்ட் என்னதுங்க? குயிலு, கடலு, ரோஜா பூவெல்லாம் சேர்ந்து மனுஷன் சொல்லிச்சான், நீ மாறினா நீ ஆண்டவர் விசுவாசிச்சு நீ மறந்துருந்தாலே நீ ரொம்ப சூப்பரா இருப்படா அப்படின்னு சொல்லிச்சான்.
அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா இதுலயுமே ஏதோ ஒரு குறை இருக்கும், நம்ம ஏதோ ஒரு பாவத்துல இருந்திருப்போம். அதே மாதிரி இந்த கள்ளன் பாத்தீங்கன்னா அவன் வந்து திருடுறான், அந்த மாதிரி ஏதோ இது பண்ணியிருக்கான், பாவம் பண்ணியிருக்கான், அதனால தண்டனை அனுபவிக்கிறான். அப்படி பாத்தீங்கன்னா அந்த தண்டனை வந்து அது ரொம்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டான். இனி அவனை எதுவுமே பண்ண முடியாது, சிலுவையிலே அரைஞ்சிட்டாங்க. இனி அவனை ஏதாவது காப்பாத்தி கொண்டு வர முடியுங்களா? எதுவும் பண்ணவும் முடியாது. கடைசி நிலைமைக்கு நம்மளோட பாவம் வந்து நம்ம கடைசி நிலைமை கூட்டிட்டு போனாலும் சரி, நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணி ஆண்டவர்கிட்ட ரொம்ப விலகிட்டோம், அந்த நிலைமைக்கு வந்தாலும் நம்ம ஆண்டவர் வந்து மன்னிக்க முடியாது. மற்றவங்கள சொல்லுவாங்க, இனி உன் கடவுளே நினைச்சாலும் உன்னை மன்னிக்க முடியாது, நீ அந்த அளவுக்கு பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் வந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இனி நீயே நினைச்சாலும் நீ எல்லாம் மறந்துட முடியாது, நீ உன் வாழ்க்கை முடிஞ்சுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அப்படி பாக்குறது இல்லை. ஆண்டவர் வந்து அவருடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும். மனுஷன் பாக்குற மாதிரி ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. அதுக்கு ஒரு சம்பவம் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம், இந்த விபச்சார ஸ்திரியை வந்து ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. அந்த சம்பவம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நடுவில் நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் இப்படிப்பட்டவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இது பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல போட்டிருக்கு, அவள் வந்து கையும் மெய்யுமாக பிடிபட்டார். எல்லா ஆதாரத்திலும் சாட்சியெல்லாம் இருக்கும். நம்ம பாவம் செஞ்சதுக்கு எல்லாம் கரெக்டான ஆதாரம் எல்லாமே வச்சிருப்பாங்க. நம்ம வந்து நம்மளுடைய பாவத்துக்கு இனி எல்லா ப்ரூஃபோட வச்சிருப்பாங்க. நம்ம தப்பிக்கவே முடியாது, இவனை மன்னிக்கவே முடியாதுன்ற நிலைமையில நம்ம இருப்போம். இனி அவனுக்கு தண்டனை தான், இனி அவனை மன்னிக்கிறதுல யாரும் எதுவும் பண்ண முடியாது, இனி அவனுக்கு நியாயத்திற்கு ஒண்ணுதான் வழி அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் வந்து பாக்குறது அப்படி பாக்குறது இல்லை. அதே இதுல அந்த ஸ்திரீயை மன்னிச்சார் ஆண்டவர். அதை வாசிங்க அப்படி 7ஆம் வசனம். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டுக்கொண்டு தாங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றிருந்தாள். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவராயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்ப்பது இல்லை, நீ பாவம் செய்யாதே என்றார். இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்கள யாருமே பாவம் செய்யாதவங்க வந்து முதல்ல கல்லறிங்க அப்படிம்பாங்க. நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், அவங்க கல்லங்கீழ போட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட அந்த ஸ்ரீ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நிற்பாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, எங்க உன்னை வந்து ஆக்கினைக்குள்ள தீர்ப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டிட்டு இருந்தாங்க, அவளை எங்க அப்படின்னு கேட்பாங்க ஆண்டவர். அப்புறம் வந்து அவளை ஒருத்தர் இல்லாண்டவரே எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மள வந்து எல்லா ப்ரூஃபோட வச்சு நம்மள வந்து இனி அவனுக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க கூட பாவத்துலதான் இருந்திருப்பாங்க. இது ஏன்னா இந்த மனுஷன் சிறுவயது தொடங்கி பாவத்துலதான் இருக்கான்னு அப்படின்னு வசனமே சொல்லுது. அந்த மாதிரி வந்து எல்லா மனுஷனும் பாவத்துலதான் இது பிறந்திருக்கோம், பாவம் பண்ணிருக்கோம். சிறுவயது தொடங்கி பாவம் பண்றோம் வசனம் சொல்லுது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இதை மன்னிக்கவே முடியாத பாவம் அப்படின்னு எதுவும் கிடையாது. அப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அந்த பாவத்தை நம்ம பெருசா வச்சுக்கிட்டு ஆண்டவரை என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் இந்த பாவத்துல ஆண்டவரால மன்னிக்கவே முடியாது, இது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட நம்ம பாவத்தை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஆண்டவர் வந்து இந்த சூழ்நிலை இருக்கிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கடைசி கட்டத்துக்கு வந்து இனி அவன் மரணம் தான், இனி அவன் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட அவனை மன்னிச்சு ஆண்டவரால ஏற்றுக்கொள்ள முடியும். இனி இந்த ஸ்திரீயை சொன்ன மாதிரி நீ பாவம் செய்யாத, இனி நீ கரெக்டா இரு அப்படின்னு ஆண்டவர் வந்து எல்லாருமே வந்து ப்ரூஃபோட கொண்டு வந்தாங்க, அவங்களே போயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லா தண்டனைக்கும் உங்களுக்கு நீங்க தண்டனை தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும் போது கூட ஆண்டவர் உங்களுக்கு தண்டிப்பது இல்லை. அந்த வசனம் சொல்லுது 15ஆம் வசனம் வாசிங்க. அதே இதுல யோவான் 8:15. இயேசு அவர்களுக்கு பிரதிகாரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கின்றேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்று எங்கே போகிறேன் என்றும் அறியாதீர்கள்.
நீங்கள் மாமிசத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கின்றீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை. மனுஷனோட பார்வையெல்லாம் இப்படிதான் இருக்கும். நான் பாவம் செஞ்சோம்னா உடனே அவனுக்கு தண்டனை, அவ்வளவுதான். அவன் வந்து இனி அவன் மன்னிக்கவே கூடாது, அவன் அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவனை எப்படியாவது நியாயம் தீர்த்தே ஆகும் அப்படின்னு மனுஷன் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் வந்து நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பாவம் செய்யலாங்களா? நியாய தீர்ப்பு எல்லாம் ஆண்டவர் வந்து பாவத்தை செஞ்சதெல்லாம் மன்னிச்சிடுவாரு, அவனா பாவம் செய்யலாமா? அதான் மன்னிக்கிறாருல கடைசியில, அவனா எல்லாருமே பாவம் செஞ்சலாமா? அப்படி கிடையாது. அப்படி நம்ம நினைச்சு பாவத்தை செஞ்சு அதுல கடைசியத்துல வந்து ஆண்டவரே என்னை அந்த கல்வன் வந்து சொன்ன மாதிரி ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தரணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னா ஆண்டவர் உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றது, ஏன்னா பொன்னியின் தெரிகிறேன்னு வந்துடுவேன். அந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது. ஆண்டவர் வந்து நம்மளுடைய பேரத்தை கொடுத்திருக்காரு, அதன்படி நம்ம வாழணும். அதனாலதான் ஆண்டவர் வந்து பூமிக்கு வந்தார். நம்ம என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா, ஆண்டவர் வந்து பூமிக்கு வந்தாரு, நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சு சிலுவையில் அறைந்து நம்மளை மன்னிச்சுட்டாரு அப்படின்னு நம்ம அதை ஏத்துக்கிட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அந்த கல்வன் மாதிரி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து இன்னொரு கல்வன் இருந்தான், அவன் வந்து ஆண்டவரை நிந்திச்சான். எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. அந்த சமயத்துல ஒருத்தன் ஆண்டவரை வந்து நிந்திச்சான், இன்னொருத்த வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ராஜ்யத்திலே என்னை நினைத்தரணும் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி நம்மளுடைய பக்கத்தால இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவர் வந்து விசுவாசிக்காம இருக்கலாம், இல்ல ஆண்டவர் வந்து நிந்திச்சு அவரை எதுக்கு ஜெபம் பண்றீங்க, எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, கடவுள்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. நம்ம இருக்க கூடாது. ஆண்டவர் விசுவாசி நம்மளுடைய மன திரும்புதல ஆண்டவர் பார்க்கிற நமக்கு நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் கடைசி நிமிஷத்துல வந்து நம்ம வந்து ஆண்டவரே சும்மா பாவம் செஞ்சுட்டேன் நான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா கட்டாயம் ஆண்டவர் வந்து மன்னிச்சு நம்மளை ஏத்துக்குவார். ஆண்டவர் வந்து வசனவாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மற்றவர்களை இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். இதற்காக தான் ஆண்டவர் வந்து பூமிக்கே வந்தார். நம்மளை வந்து ஆசீர்வதிச்சு நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை வந்து நல்லா இருக்கும். அது ஒரு இது வந்தாலும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கத்தான் ஆண்டவர் பூமிக்கே வந்தார். அவர் வந்துட்டாரு. நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் நம்ம மனசுல இருந்து ஆண்டவர் பாக்குறாரு. நம்ம மனசுல கூட ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்துல மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அந்த ஜபத்தை ஆண்டவர் கட்டாயம் கேட்டு நம்மளை மன்னிப்பார். ஃபாதர் கிறிஸ்மஸையோட பாட்டு கூட ஒண்ணு இருக்கு, பாவ மன்னிப்பி நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும், இயேசு தருகிறார் இன்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் என்று ஃபாதர் கிறிஸ்மஸோட நல்ல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி நம்ம பாவ மன்னிப்பு பெற்று அதுக்கு பரலோகத்துக்கு போகணும் தான் ஆண்டவர் நினைச்சாரு, அதுக்காகத்தான் வந்தார். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து அதை விட்டு விடுறது நல்லது. நம்ம ஜெபம் செய்வோம். அந்த ஏதாவது முடங்கள் படிங்க, அந்த பாட்டை மட்டும் ஒரு வரி பாடிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும், பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் இன்று தருகிறார், இயேசு தருகிறார் இன்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், நமக்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், நமக்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதுவே இயேசுப்பா, அன்றைய மனதில் இருந்து அன்றைய இயேசுப்பா எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற எங்களுக்கு உதவி செய்கிறாங்க இயேசுப்பா. நீர் மன்னிக்கிறவர் என்று எங்களுக்கு தெரியும் சுவாமி இயேசுப்பா. அன்றரை நீர் எங்களுடைய பாவத்தை அன்றவரை தண்டித்து அன்றரை இயேசுப்பா எங்களை உணர்த்துகிறவர் அன்றரை இயேசுப்பா நீங்க இல்லப்பா. அன்றரை நீங்க மன்னிக்கிற தேவர் ஆண்டவர் இயேசுப்பா. நீங்க
தண்டிக்காம எங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இயேசுப்பா ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து ஆண்டவரே இயேசுப்பா நீர் உடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே இயேசுப்பா அடியனை நினைத்தருளும் ஆண்டவரே இயேசுப்பா. நம்முடைய ஆண்டவரே இயேசுப்பா அந்த கல்வன் வேண்டியது போல ஆண்டவரே இயேசுப்பா இன்று இப்பொழுது இந்த வேளையில் ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இயேசுப்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.